இங்கே கல்யாணம் ஆக போகிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், உங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அண்ணனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எங்கள் சொந்தக்காரங்களே வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் மூவ் ஆன் ஆகிட்டான். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இன்னுமே எங்கள் அண்ணன் நினைப்பா தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்க அண்ணன் அந்த எக்ஸ்லவருக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது அந்த பொண்ணு இவன் நினப்பாவே இருக்கா. நெருங்கி வரான். இவன் நகர்ந்து போனால் கூட என் புருஷன் நான் கிட்ட வர்றதே இல்லை, ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் போனதுக்கப்புறம் கூட இவனையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், ஒரு ரூமில் மட்டும் அழகா 2 மான் வரைவான். அந்த பொண்ணு சரி வரைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு, நீ யாரையும் லவ் பண்ணலையான்னு கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணவொன்னே நானும் எங்கள் அம்மா எங்கள் மாமா வீட்டில் தான் இருந்தோம், அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது, தெரியாமல் முடி வெட்டினது கூட என்னை தனியாக கூப்பிட்டு போய் அடிச்சாருன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அடுத்த நாள் அழகா அந்த 2 மானை வரைஞ்சு கொடுத்துட்றான். இப்போ மாப்பிள்ளக்காரன் இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி இந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், இந்த மானை வரைஞ்சது யாருன்னு. இந்த பொண்ணு தெரியலன்னும் போது, இந்த பெண்மான் நீ, இந்த ஆண்மான் யாரு, அவனா, இந்த திறமை இந்த ஆர்டிஸ்ட் வேலையெல்லாம் வெளியே காட்ட சொல்லி இங்கே உள்ள வச்சு கூடாதுன்னு சொல்லி இவனே பெயிண்ட் எடுத்து அதை அழிச்சு விட்டுறான். மாப்பிள்ளை ஹீரோ தனியாக கூட்டு போய் சொல்கிறான், இந்த மான் வரைகிற வேலைலாம் வச்சுக்காத, இந்த பாட்டு பாடுறது பெயிண்ட் அடிச்சு இந்த பொண்ணை கூட்டு போகிற வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னும் போது, உங்களுக்கு சந்தேகப்படுற வியாதி இருக்கு போல இருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பாருங்கன்னு ஹீரோ சொல்கிறான். கல்யாணம் முடியட்டும், யார் டாக்டரை பார்க்கறது நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நடந்தது சொல்லி அவன் சரியான பைத்தியமாக இருப்பான் போல அப்படின்னும் போது, இந்த பொண்ணு சொல்கிறான், என்கிட்டலாம் பைத்தியம் மாதிரி தான் நடந்துக்கிறான், எங்கள் அண்ணன்கிட்ட ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறான், எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்புறாங்க அவனை அப்படின்னும் போது, ஹீரோ சொல்கிறான், நான் பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் தானே, நான் முடிச்சுட்டு இங்கே போனதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைடா எனக்கு அவனை பிடிக்கல, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் போது, ஹீரோ சொல்கிறான், ஐயோ அதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு 2 அம்மா இருக்காங்க, நான் அவங்கள நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோட சித்திக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட காசு இல்லாதனால நைட்டு இந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தால் கூட. அந்த பொண்ணு சொல்கிறேன், என்கிட்ட காசுலாம் இல்லைடா, என்ன பண்ணுறதுன்னு. சரி நான் அப்புறமா வரேன்ட்டு இவன் போகிறான். அப்போ அந்த பொண்ணு திருப்பி கூப்பிட்டு அவள் இடுப்பில் இருக்க செயின் எடுத்து கொடுத்து, இப்போதைக்கு இதை வச்சுக்கோடான்னு சொல்கிறா. இவனும் அதை வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் போகும்போது தான் தெரியுது இருட்டில் அந்த செயினை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான்னு. திரும்பி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், செயின் இந்த மாதிரி இருட்டில் மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயோ அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு. இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்குறா, செயின் மிஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லைடா, அதுக்கு பதிலாக நீ இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியா நிறுத்தி கொடு, மிச்ச மேட்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன்னும் போது, அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஓடிடுறான்.